நம்மளோட திருமண வாழ்க்கை முன்னாடி நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் கடந்து தான் வரும். நம்மளுக்கு ஒரு ரைட் பார்ட்னர் கிடைக்கிற முன்னாடி நம்ம நிறைய பேர் பார்த்து பேசியிருப்போம், பழகியிருப்போம். ஓகே, இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் வாழ்க்கை, அதாவது எதிர்காலம் சொல்லுவோம். இப்போ இந்த எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கரண்ட் எக்ஸிஸ்டிங் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒழுங்கான லைஃப் ஸ்டைலில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நினச்சது எதுவும் நடக்காமல் இருக்கும். என்னமோ ஒரு பழைய லைஃப் வந்து நம்மளை புல் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பழைய பழைய நினைவுகள், அப்புறம் இந்த பழைய பழைய தாட்ஸு, இவங்களை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாமா, இவங்க நல்லா இருக்காங்களா இல்லையாங்க நம்ம கேட்கலாமா. ஸோ எக்ஸிஸ்டிங் லைஃப் நீங்கள் எப்படி மூவ் ஆன் பண்ண முடியும்? ஏன்னா கடந்த காலத்தைய நீங்கள் எக்ஸிஸ்டிங்கை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கடந்த காலம் கடந்த காலம், இப்போ போகிறது எதிர்காலம். ஸோ எதிர்காலத்தில் வந்து நீங்கள் கடந்த காலத்தை ரொம்ப யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியிலேருந்து உங்களுக்கு எதுவுமே கரெக்டாக நடக்காது. ஓகே, இப்போ இந்த கடந்த காலம்னு சொல்கிறது எதனால நான் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அதுதான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த கடந்த கால பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் தான் இருக்குது. நீங்கள் இந்த கடந்த காலத்தில் உள்ள அவங்களோட அந்த புகைப்படங்களாக இருக்கலாம், அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த புகைப்படங்களாக இருக்கலாம், இதில் மேபி இல்லை ஃப்ரேம்ஸாக இருக்கலாம், உங்களோட மெமோரிஸ், இல்லை அவங்க உங்களுக்கு ஒரு கிஃப்டாக இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்துருக்கலாம், இல்லை உங்களுக்கு மேபி இந்த மாதிரி துணிமணிகள் நிறையா ஷாப்பிங்கில் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஒரு மெமரியாக நினச்சி நீங்கள் அதை வச்சுருப்பீங்க. அது கடந்த கால லைஃப் மெமரி. அது ஏதாச்சும் ஒரு கிஃப்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு மெமரியாக இருக்கட்டும். இந்த மெமரி எல்லாம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, டிஸ்போஸ்னால் எரிச்சு உங்கள் லைஃப்பை விட்டே வெளியாக்கிடணும், தூக்கி வீசிடுங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் உங்களோட இந்த எக்ஸிஸ்டிங் வாழ்க்கையில் வந்து பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சத்தியமாக கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். நிறையா பேர் இந்த தவறுகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கடந்த கால மெமோரின்னு சொல்லிட்டு அது பெர்ஃப்யூமாக இருக்கட்டும், இல்லை கிஃப்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க சம் பீப்புள் வந்து ஃபோனு கூட கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க இந்த கடந்த காலத்தில். ஐ மீன் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லும் போது எக்ஸ் மனைவியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், நம்மளோட கடந்த வாழ்க்கை, ப்ரீவியஸ் லைஃப். ஓகே, இப்போ நம்ம இருக்கிறதோட இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 5 வருஷம் முன்னாடி நம்ம ஆளுங்க கூட பழகிருப்போம், நம்மளை ஏமாற்றிருக்கலாம், இல்லை நம்மளை விட்டுட்டு வேறு பெட்டரான லைஃப்பை தேடி போயிருக்கலாம். அவங்களே நம்மளை ஏமாற்றி அவங்களே ஒரு பெட்டரான லைஃப்பை தேடி போயிட்டாங்க. அவங்களே இதெல்லாம் நினச்சி பார்க்கல. பட் நீங்கள் மட்டும் ஏன் இதெல்லாம் நினச்சி நீங்கள் சஃபர் பண்ணுறீங்க? ஓகே, இந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம உடம்பு இருக்கிற வரைக்கும் தாங்க இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இந்த உடம்பு வேற உடம்புல போச்சுன்னா, என்னோட ஆத்மா, என்னோட சக்தி உடம்பு வந்து வேற உடம்புக்கு போச்சுன்னா, இந்த உடம்புல இருந்த இந்த மெமரிஸும் அந்த புது உடம்புல இருக்காது. ஓகே, இது ஒரு மெமரி கார்டு உடம்பு தான். இப்போ இந்த இருக்கிற மெமரி கார்டு உடம்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் லைஃப், எக்ஸிஸ்டிங்னா இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிற எதிர்காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். உங்கள் கடந்த கால வாழ்க்கை, அது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ் மனைவி, இல்லை எக்ஸ் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு எது எல்லாம் மெமோரிஸ் கொடுத்துருந்தாங்களோ, அது துணிமணிகளாக இருக்கட்டும், இல்லை கேஜெட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெர்ஃப்யூம், இல்லை எதாக இருக்கட்டும், ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பர்ரி பண்ணி எரிச்சிடுங்க. அதோட பாருங்கள், நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக மூவிங் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே எல்லாம் நிறையா அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். வாழ்க்கை ஒன்றும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு இப்படி 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 இப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் ஆன் டைம். ஓகே, அடுத்தது, உங்களில் யார் ஒன்றும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்றும் பாய்க்காமல் இருக்கீங்களோ, மேக் ஷுவர் இப்பயே என்னோட டிக்டாக் ஷாப் தட்டி வாங்கி பாய்ங்க. ஏன்னா HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டரில் 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிரபஞ்ச சக்தி இருக்குது, அதிர்ஷ்டம், வேலை வாய்ப்பு, நிம்மதியான தூக்கம், பிஸ்னஸ் வாய்ப்பு, மெடிடேஷன், ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறது, பிள்ளைங்களோட படிப்பு ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கும். பிளாக் மேஜிக்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். யாரெல்லாம் பிளாக் மேஜிக்கில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை பிடிக்காதவங்க இந்த பாஸ்ட் லைஃப்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்மளை ஏமாற்றிட்டு போன பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், மனைவி ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்ம நல்லா வாழ்கிறத பிடிக்காம நம்மளுக்கு சூனியம் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம பாய்ச்ச பொருட்கள் அவங்கக்கிட்ட இருக்கும், துணி மணிகள் ஏதாச்சும் வச்சுருப்பாங்க, அதை வச்சு நம்மளுக்கு சூனியம் பண்ணிக்கிட்டே இருக்க பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது அதுலேருந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணாங்களோ அவங்களே அது போய் சேரும்.
ஏன்னா உங்களுக்கு விடிவு காலம் பிறந்தோடனே யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் போய் அதை அடிக்கும். ஸோ இன்னும் என்ன ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்பயே என்னோட டிக்டாக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இப்பயே இந்த கிறிஸ்டல் வாட்டர் வாங்கி பாருங்க. இப்பயே இதோட நல்ல பலனை நீங்கள் பெறுங்க. மறக்காம எனக்கு கஸ்டமர் டெஸ்டிமோனியல் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 வருஷம் மேலே மலேசியாவில் கிடைக்கும், சிங்கப்பூரில் கிடைக்கும், கூடிய சீக்கிரம் ஸ்ரீலங்கா இந்தியாவிலையும் கிடைக்கும். ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நான் சேஃப்டி டாட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த டாக்குமெண்ட் ஒன்று ஒரு 2 வீக்ஸில் அந்த டாக்குமெண்ட் ரெடி ஆயிரும். அதோட இந்த பார்சல் டைரெக்டாக கிறிஸ்டல் வாட்டர் டைரெக்டாக இந்தியாவுக்கு போகும், ஸ்ரீலங்கா போகும். சிங்கப்பூருக்கு 3 வருஷமாக போயிட்டுருக்கு. சிங்கப்பூருக்கு சேஃப்டி டாட்டா எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பொருள் மலேசியன் பொருள், இது உருவாக்குறது நான் தான் சத்யசீலன். 3 வருஷமாக இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ வந்து 3.0 வெர்ஷனில் இருக்குது. 3.0 வெர்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் இந்த கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இந்த தண்ணியும் கலக்கக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டெய்லி உங்கள் உடம்புல இப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்கள். டெய்லி இப்படி ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ரே பண்ண 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 உங்களுக்கே அதோட மேஜிக் என்னன்னு தெரியும். இந்த கிறிஸ்டல் வாட்டரை உங்கள் உடம்புல மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்லேயும் ஸ்ப்ரே பண்ணலாம், உங்கள் பிஸ்னஸ் இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணலாம், நீங்கள் டிரைவிங்கில் போகும்போது உங்கள் காரிலையும் சேஃப் பண்ணலாம், நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிறிஸ்டல் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி பார்க்குறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது, அவ்வளோ வெல்த் அட்ராக்ஷன் இருக்குது, லவ் பாண்டிங் இருக்குது, பிள்ளைங்களுக்கு படிப்பு ஃபோக்கஸ் இருக்குது, வியாபாரம் பெருகும், வேலை வாய்ப்புகள், உத்தியோகம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வரும். வயசானவங்க பார்த்தா அவங்க ஒன்றும் எனர்ஜெட்டிக் ஆவாங்க. யங்ஸ்டர் சொல்லவே தேவையில்லை, பூஸ்ட் அடித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்பயே தட்டி என்னோட டிக்டாக் ஷாப்பில் வாங்குங்க. மறக்காமல் உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் உள்ள இந்த கிஃப்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு பையில் கட்டி அப்படியே எரிச்சிருங்க. ஓகே, இதோட உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க ஆரம்பிக்குது. என்னோட வார்த்தைகள் நம்புங்க. மறக்காம ஒன்ஸ் நீங்கள் இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு உங்களோட கஸ்டமர் டெஸ்டிமோனியல் மறக்காம எனக்கு கொடுங்க. எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சோஃபா எனக்கு வந்து 1400 டெஸ்டிமோனியல் இருக்குது இந்த கிறிஸ்டல் வாட்டருக்கு. நான் சொன்ன 1400 ஆளுங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அவங்க வாய்ஸ் நோட்டாக கொடுத்துருக்காங்க, எனக்கு எஸ்ஏ மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. மெஜாரிட்டி வந்து எனக்கு ஃபோன் அடித்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, என்னை பார்த்து எனக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க, அப்ரிசியேஷன்லாம் பண்ணுவாங்க. அது வேறு. இப்போ எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல் ஒரு 1400 ப்ளஸ் இருக்கும். கடந்த 3 வருஷம் எல்லாம் கம்பைல் பண்ணி சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 போத்த மேலே விற்றுட்டோம். பார்க்கணும்னா இந்த வருஷம் சேர்த்தா ஒரு 14,000 யூனிட் வரப்போகுது. அம்பாப்ளா சிடிப்பு கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரீ சாம்பிளிங்கில் ஆரம்பித்து 3 வருஷம் முன்னாடி ஃப்ரீ சாம்பிளிங்கில் ஆரம்பித்து ப்ராடக்ட் வெளியாக்கி 3.0 வெர்ஷன் வரைக்கும் ஒரு 14,000 வெளியாயிருக்கும் யூனிட்ஸ். நம்பிக்கையோடு வாங்கி பாருங்க, உங்களுக்கு சத்தியமாக ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் மூலியமாக. நன்றி, வணக்கம், நமச்சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, நமச்சிவாய.